ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் போதிய கால அவகாசம் இருக்கிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி வாக்காளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ இது ஏப்ரல் 23 23 போது ஒரு 40 நாள் இருக்கு. இருந்தாலும் இந்த அவகாசம் போதுமானதாக தான் இருக்கு. ஏன்னா இன்னும் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணியே முடிவாகாத சில கட்சிகள்லாம் இருக்கு. திமுக மட்டும்தான் ஓரளவு நெருங்கி வந்திருக்க ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க. அப்படி கூட்டணி அனைத்து கட்சிகளும் எப்படியும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளார கூட்டணியை இறுதி செய்யணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் வேட்பாளரை தேர்வு செய்யணும். வேட்பாளர் களத்தில் களப்பணி ஆற்றுவதற்கு போகணும். ஒரு அரசு பொதுத் தேர்வு அது 10th இருக்கட்டும் அல்லது +2 இருக்கட்டும், அவங்களுக்கு குறிப்பிட்ட தேதியை 6 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிடறாங்க. எந்த தேர்தல் தேதினாலும் சரி, அது பொது தேர்தல் தேதியாக இருந்தாலும் சரி, இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, போதுமான ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த டேட்டா அறிவித்து போதுமான கால அவகாசமும் அந்த புதிய வாக்காளர்களை சேர்ப்பதும் ஏற்கனவே இறந்து போன நபர்களை சரியாக நீக்கவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். முன்னாடி இருந்த எம்எல்ஏ அவர்களுக்கெல்லாம் கட்சியில் எல்லாருமே தொகுதியில் அந்தந்த தொகுதியில் வேலை செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால அவகாசம் ரொம்ப பத்தாது. ஏன்னா பழைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்க தொகுதியில் வீதி பிரச்சாரம் எல்லா பிரச்சாரம் பண்ணி நலத்திட்டங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு இந்த டைம் பத்தாது. அதுக்கு அவங்களுக்கு அவகாசம் வேணும். மக்களும் இன்னும் தங்களுடைய விடுபட்ட பெயர்களை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இன்னும் முடியவில்லை. எனவே இந்த ஜனநாயக செயல்பாட்டிற்கு இப்பொழுது கொடுத்திருக்கின்ற அவகாசம் என்பது வேட்பாளர்களுக்கும் சரி, கட்சிகளுக்கும் சரி, அரசியல் அலுவலர்களுக்கும் சரி, இது போதுமான கால அவகாசம் இல்லை. இந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்து அதுக்கப்புறம் இருக்கிற கால அவகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்தந்த மாவட்டம் இந்த இதுக்கு போயிட்டு வரத்துக்கு அவங்களுக்கு போதுமான அவகாசம் இருக்குதான்றது தெரியாது. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.